ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் லாபகரமான கர்மத்தின் கணக்கு என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நமது கர்மத்தின் இருப்பு நிலையை தணிக்கை செய்தோம் என்றால் நம்முடைய அனைத்து எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மொத்த கூட்டல் கணக்கு சரியான செயல், தவறான செயல் என்ற இரு பிரிவுகளின் பகுக்கப்படுவதை காணலாம். நமது கர்மத்தின் மூலம் லாபம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் கர்மத்தின் இருப்பு நிலைதான் லாபத்தைக் கண்டு ஆனந்தம் அடைவதா இல்லை நஷ்டத்தைக் கண்டு துன்பம் அடைவதா என்பதை தீர்மானம் செய்கிறது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் கர்மத்தை உருவாக்குகிறது. நமது அனைத்து கர்மாக்களும் நம்முடைய கர்மத்தின் இருப்பு நிலையில் பட்டியலிடப்படுகிறது. நல்ல கர்மங்களை நாம் செய்தோம் என்றால் கர்மத்தின் இருப்பு நிலை லாபத்தை காட்டும். அதாவது கர்மத்தின் விளைவுகள் லாபகரமாக இருக்கின்றது. ஒவ்வொரு தவறான கர்மமும் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது. உங்களது கர்மத்தில் லாப கணக்கு அதிகரிப்பதற்கு கீழ்கண்ட படிகளை பின்பற்றுங்கள். உங்களது ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் என்பது கர்மா ஆகும். மனிதர்கள் மற்றும் சூழ்நிலையினுடைய பிரதிபலிப்பு அதன் விளைவு ஆகும். அதுவே உங்களது விதி ஆகும். ஒரு கர்மத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் அதன் விளைவையும் சேர்த்து தேர்ந்தெடுக்கின்றீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்களுடைய கர்மமே அவர்களுடைய விதியை நிர்ணயிக்கின்றது. உங்களுடைய பொறுப்பு உங்களுடையதை எழுதுவது. எனவே சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் எப்போதும் நல்ல கர்மமே செய்ய வேண்டும். பங்கிட்டு கொடுங்கள், அக்கறை கொள்ளுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், மன்னித்து விடுங்கள், மகிழ்ச்சியை பரப்புங்கள். நீங்கள் விரும்பிய பலனை பெறாவிட்டாலும் கூட உங்களது கர்மத்தை தொய்வடைய விட்டுவிடாதீர்கள். இன்று உங்களுக்கு வருவது உங்களுடைய நேற்றைய தர்மத்தின் பலனை ஆகும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பலசாலியாக வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தில் சரியான கர்மத்தின் மூலம் கடந்த கால கர்மத்தின் கணக்கை முடித்து விடுங்கள். உங்களது கர்மத்தின் கணக்கின் மீது கவனம் கொடுப்பதற்கும் லாபத்தின் கணக்கை அதிகரிப்பதற்கும் கீழ்கண்ட உறுதிமொழியை தினமும் மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் ஞானம் நிறைந்துள்ள ஆத்மா. நான் தூய்மையான உள்ளுணர்வை, சரியான சிந்தனையை, துல்லியமான நடத்தையை உருவாக்குகிறேன். நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காட்சியிலும் சூழ்நிலை சரியாக இல்லாவிட்டாலும் கூட அன்பை கொடுக்கின்றேன். மகிழ்ச்சியை பரப்புகிறேன். என்னுடைய கர்மம் சரியாக இருக்கிறது. மனிதர்கள் என்னிடம் சரியாக இல்லை என்றாலும் அது அவர்களுடைய கர்மம். நான் என்னுடைய கர்மத்தில் மட்டுமே கவனம் கொடுக்கிறேன். பொறுமை, அமைதி, இது என்னுடைய நேர்மறையான கர்மம். நான் என்னுடைய கர்மத்தின் இருப்பு நிலையை சோதனை செய்கிறேன். சுயநலமில்லாமல் கொடுத்து கொண்டிருப்பதுதான் என்னுடைய கர்மம் ஆகும். ஓம் சாந்தி.